அவசரப்படாத, எதுவும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. இன்னைக்கு இந்த டிங்கி கிளவி முடிய பிடிச்ச ஆயிரம்னா பாருங்க, 4 முடிய வச்சுக்கிட்டு என்ன வறுத்து வருது. ஐயோ, நம்ம பண்ண தப்புக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த நெட்டவழிக்கு ஒரு ஃபோனை போடுவோம். ஹலோ நெட்டவழி, நெட்டவழி நம்ம புளி திருடணும்ல, அதுக்கு சரசக்கா மேலே இந்த டிங்கி கிளவி ஏதோ சூனியம் வச்சுட்டு, ஆனால் சரசக்கா லட்சுமி அக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் வந்துரு நெட்டவழி, பயமா இருக்கு. சரி, நான் எதுவுமே சொல்லலை, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சொல்லிடாத, நீ வா டக்குன்னு. நான் அங்கே வீட்டு பக்கத்தில் போயிடுறோம், நீனு வந்துரு. சரி. உமா இங்கேயே நிற்க, வா. போங்கக்கா, வாரம் இந்த துணைக்கு கொஞ்சம் நெட்டவழியும் கூப்பிட்டாதான். சரி, வா அக்கா. இதாங்க்கா அந்த டிங்கி கிளவி தெருவு. ஆமாம் சரசி தான். ஐயோ, பயமா இருக்கு, வீட்டு பக்கத்தில் வேறு வந்தாச்சே. அக்கா அந்த தெருவு தானே? ஆமாம் சரசி, அந்த தெருவு தான். டிங்கி கிளவி வெளியே வாடி. சண்டை போடாதீங்க, வாங்க போவோம். இருந்துட்டவள்ளி, இன்னைக்கு இந்த டிங்கி கிளவி சும்மா விட மாட்டேன் பாரு. ஐயோ, இன்னைக்கு என்ன முடிவுல இருக்காங்கன்னு தெரியல. டிங்கி கிளவி ஆச்சு, இங்க வாங்க. டிங்கி கிளவி வாங்க. இவ்வளவு எதுக்கு இங்க வந்தாலுங்க? நம்ம புளியும் திருட்டு நல்லா சூனியத்தை ஏவி விட்டது தெரிஞ்சுக்குமோ? சரி, வெளியே போய் பார்ப்போம். என்ன எல்லாரும் கூட்டமா வீட்டு முன்னாடி வந்து நிக்கீங்க? டிங்கி கிளவி ஆச்சு, உங்களுக்கு கரெக்டா இருக்கா தப்பா தெரியுதா? எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க அமைதியா இருங்க கொஞ்சம். சரசு, நீங்க வா கொஞ்சம். ஏன் டிங்கி கிளவி பாட்டி இப்படி சரசு மேல பில்லி சூனியத்தை ஏவி விட்டுருக்கீங்க? எதுக்கு இப்படி பண்றீங்க வயசான காலத்துல? அவன் என் தோட்டத்து புளிய திருடுனா, அதனாலதான் இப்படி பண்ணேன். ஐயோ, கலவரம் எதுவும் ஆயிரும் போலயே, பயமா இருக்கே. இங்க வாங்கக்கா, இன்னைக்கு அவ செத்த. சரசு சும்மா இரு. என்ன ஓவரா பண்றீங்க? போலீஸ்க்கு போன் பண்ணிரும் பாத்துக்கோங்க. பண்ணு பாப்போம், போலீஸ்க்கு போன் பண்ணே பாப்போம். பண்றி டிங்கி கிளவி, இன்னைக்கு நானா நீனு பாத்துருவோம். அப்படியா? இந்த பண்றேன் பாரு. பாரு, வீட்டுக்குள்ள போய் போன் எடுத்து நான் பண்ணல பாரு. போ போய் பண்ணு போ. சரசு சும்மா இரு, போலீஸ்க்குலாம் கால் பண்ண போறேன்னு நிக்கி பாரு இந்த கிளவி. இல்லக்கா இருங்க, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ, நாளைக்கு வேற கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த வேலையை பார்த்தா நான் எங்க போய் வீடெல்லாம் தூத்துடைக்க. இன்னைக்கு இந்த டிங்கி கிளவி சும்மா விடக்கூடாது. சரசக்கோ வாங்கக்கோ, வீட்டு போவோம். எதுக்குக்கா தேவையில்ல பிரச்சனை? என்ன நெட்டவள்ளி இப்படி பண்ணுது இந்த பொம்பளை? நம்ம பண்ண தப்புனால பாவம் சரசக்கா தான். நீ தான் புளிய திருடல சரசு, அப்புறம் ஏன் இப்படி கோவப்படுற? அப்புறம் திருடக்கா, அப்புறம் எதுக்கு என் மேல திருட்டு பட்டவங்க கட்டுறாங்க? நீ வரட்டு, இந்த போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இப்போ வந்துருவான். வரட்டு இப்போ வருவாங்க. வந்து உனக்கு தூக்கிட்டு போட்டு இரு. அதான் வரட்டுங்க. இப்போ உனக்கு தூக்கி போட்டு அடிக்கட்டுமா? உனக்கு தூக்கிட்டு போட்டு நீ என்ன அடி பாப்போம், முடிஞ்சா அடி பாப்போம். நீ செத்த பேரு. அம்மா செவிடு. ஐயோ சரசு விடுங்க, வா. சரசு இங்க வா கொஞ்சம். டிங்கி கிளவி பாட்டி நீங்க உள்ள போங்க. அவ ஏமனே கை இஷ்டால இன்னைக்கு அவளுக்கு என்ன நடக்கும் பாரு. சரசு போ, சரசு வீட்டுக்கு போவும் வா. இன்னைக்கு ஒரு கை நான் பார்க்காம விட மாட்டேங்க. நான் இதில் உட்கார்க்க, போலீஸ் வரணுமாம்ல, வரட்டு. என்னையவ அடிக்கிற? இன்னைக்கு இதை விட்டு நான் வர மாட்டேன். நீ போலீஸ் இன்னைக்கு வரட்டு இரு. வரட்டு பாத்துக்கிறோம், வரட்டு. டிங்கி கிளவி பாட்டி சும்மா இருங்க, நீங்க போங்க உள்ளக்க, போலீஸ்லாம் இருக்கு. ஐயோ, இன்னைக்கு மாட்டணும். இல்ல வரட்டு லட்சுமி, உனக்கு இருக்கு வரட்டு. நான் என்ன செஞ்சேன்? ஐயோ டிங்கி கிளவி பாட்டி, உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க எதுக்கு போய் அவ்வளவு சூனியத்தை பஸ்ட் வச்சீங்க? நெட்டவள்ளி, நீ உன் வேலை மயிர மட்டும் பாரு சரியா? எங்களுக்கு பார்க்க தெரியும். ஐயோ, நம்ம தானே எல்லாத்தையும் திருடணும். வரட்டு நீங்க எல்லாரும் வரட்டு. இங்க யாருமா போலீஸை கூப்பிட்டது? சார், நான் தான் சார் கூப்பிட்டேன். இவன் என் தோட்டத்து புளிய ஃபுல்லா திருடி இருக்கா சார். அதனால நான் அவன் மேல சூனியம் வச்சேன். அதுக்கு இன்னைக்கு கும்பலோட வந்து என்னை போட்டு அடிக்காங்க சார். அம்மா ஒழுங்கா கிளம்புமா, இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு உன்னை கூட்டு போறேன். சார் என்ன சார், அவங்க நியாயத்தை மட்டும் கேட்டீங்க, எங்க நியாயத்தையும் கேளுங்க. இப்போ ஒழுங்கா கும்பலோட வண்டியில ஏறுறீங்களா எப்படி? போச்சு, எல்லாம் நசமா போச்சு. போ சரசி, ஏறு. இருங்கக்கா போறேன். ஐயோ, நம்ம இப்படி போக வேண்டாம், நம்ம அப்படியே நவுண்டுறோம். நெட்டவள்ளி, போலீஸ் வந்துச்சு, கூட்டு போறேங்காக அப்படியே ஓடிரு மாட்டி. இடி தப்பு செஞ்சதே நம்மளதான், நம்மளாலதான் இவ்வளவு பிரச்சனையே. நம்ம இல்லைன்னா எப்படி பாவம் டீச்சர்ஸ், நம்ம இருப்போம் டி. சரி வா போவோம். அம்மா வாங்கம்மா. போடி போ. இதுக்கப்புறம் நீ எப்படி வரேன்னு பாக்குறேன். இரு, நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன். அக்கா வாங்கக்கா. நீங்க வேணா வீட்டுக்கு போறீங்களாக்கா? நான் தான் தெரியாம தப்பு பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. நீங்க வேணா வீட்டுக்கு போங்கக்கா. இல்ல வாசரசு போவோம், வா, நம்ம எல்லாம் ஒன்னா போவோம், பாத்துக்கலாம் வா. சரிக்கா. அம்மா வாங்கம்மா, சீக்கிரம் கார்ல வந்து ஏறுங்க. ஐயோ, இப்படி எங்க கூட்டு போறாருன்னு தெரியலையே. சார், எங்க சார் கூப்பிட்டு போறீங்க? அம்மா ஸ்டேஷன் தாம்மா போயிட்டு இருக்கு. இதோ ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்குங்க. தெருவு முக்கில் உள்ள ஸ்டேஷன் தானா? இருங்க சார், இறங்குறோம். ஏன் டீ இப்படி அம்மா பண்ற? எனக்கு பயமா இருக்கு டீ. ஐயோ டீ, எனக்கும் தெரியல டீ. அப்பா வந்து ஏச போறாங்க, எனக்கு என்ன செய்யணும் தெரியல. லட்சுமி, பிள்ளைகளா? இந்த அப்பா வந்துட்டாங்க, வாங்கப்பா. உங்க அம்மா என்னதான் உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்துட்டு அலையிறாளோ? எரிச்சமயரா இருக்கப்பா உங்களோட. தெரியலப்பா, சின்ன பிரச்சனை தான், நான் போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போனா. இப்படி என்ன நடக்கும்னு தெரியலப்பா. ஆமாப்பா, எனக்கும் பயமா இருக்குப்போ. இருங்க, நான் அந்த நெட்டவள்ளி ஹஸ்பண்டுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கேன், வருவாங்க, இருங்க. சரிப்போ. சேகரு, ஆமா இப்போ தான் நானும், எனக்கும் தெரியும். நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா, நம்ம எல்லாம் ஒன்றா போய் கூட்டு வந்துடுவோம். ஆமாம் எனக்கு தெரியும். சரி, வா.
என்ன போச்சு வரேன்ட்டாரா? ஆமாம் வந்துட்டு இருக்காரு, வந்து நாங்கள் போய் கூப்பிட்டு வரோண்ணே. நீங்கள் எதுவும் அழுதுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு படுங்க. இல்லப்போ அம்மா வரட்டும். சந்தியா தங்கச்சி பார்த்துக்க, அவங்க வரந்தோட நானும் போயிட்டு வரேன், சரியா? சரிப்போ. அண்ணே அண்ணே, வா சேகர், உள்ள வா. என்னன்னா இந்த நெட்டவழி இப்படி பண்ணிட்டு அலையுறாங்க, ஏன் இப்படி வீணா போய் தலை எழுத்திட்டு அலையுறீங்க? என்னன்னே தெரியல, இன்னைக்கு பார்த்துக்கலாம் வா. நம்ம 2 பேரும் தான் போகணும். அவன் உமாவோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே ஊருக்கு போயிருக்கானா, அதனால நம்ம 2 பேரும் போய் கூட்டு வந்துடும். சரிங்க, வாங்க வாங்க, நான் பைக் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க வாங்க. சரி போ சேகர். சரி கதவை பூட்டிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிப்போ. சரிப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே, ப்ளீஸ். பாய்.